பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போன மாதிரி வாய்க்கால சும்மா வெட்டல காலிங்கிறாயிரு. எங்கெங்கெல்லாம் ஊர்கள் வருது அந்த ஊரெல்லாம் செழிப்படையணும். நேர வாய்க்கால போட்டிருந்தா எந்த ஊருக்கும் பயன் இல்ல. இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு. அப்ப எல்லா ஊருக்கும் தண்ணி போகணும். கிட்டத்தட்ட 56 மைல் 90 கிலோமீட்டருக்கு நெருக்கி கிட்டத்தட்ட 1271 இருந்து 1283 12 ஆண்டுகள் இந்த வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் இந்த வாய்க்கால் வெட்டும் போது உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி ஊர்க்காரங்களையும் கஷ்டப்படுத்துறியா காளிங்கா? இப்படி ஊர்க்காரங்களை கஷ்டப்படுத்தி வாக்கியா வெட்டி என்ன பண்ண போற? உன் வீட்டுக்கு நன்மை செய்ய போறியான்னு கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன்னுடைய சொந்தக்காரங்களையும் இந்த வாக்கியா கரையோரம் யாருமே இருக்கக்கூடாது, இதுல பயனடையக்கூடாது, இந்த பயன் முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு போகணும். இது வறண்ட பகுதியாக வானம் பார்த்த பூமியாக மேட்டாங்காடா இருக்கு, மேட்டுக்காடா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். அந்த காலகட்டத்தில் இப்படி நம்ம பகுதியில் வாழ்ற மக்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு என் பகுதி நான் செழிப்பாக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சபதம் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய உறவினர் வீடு தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூருக்கு போயிட்டு வரும்போது தஞ்சையில நீ நல்ல நெல்லு சோறு சாப்பிடு, உங்க ஊர்ல நெல்லு சோறே கிடையாது, புறம் கம்பஞ்சோறு தானே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிருக்காங்க. அப்ப எங்க ஊரை நான் செழிப்பாக்கி காட்டுறேன், எங்க ஊரை நெல்லுச்சோறு இல்லைன்னு சொல்லி ஏளனமா பேசுறாங்க. தன்மானத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதா கால்வாய். அது தனக்காக கட்டப்பட்டதுல மக்களுக்காக கட்டப்பட்டது.